அன்பிற்கு இனியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தவக்காலம் 4வது ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். டால்ஸ்டாய் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் ரஷ்ய எழுத்தாளர். அவர் புனைந்த ஒரு கதை. சிறுவர்கள் வீதியில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ முட்டை போன்ற ஒரு பொருளை பார்க்கிறார்கள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடைக்காரர் அந்த பக்கம் வர்றாரு. இதெல்லாம் புதுசா இருக்கு, ரொம்ப மினுமினுக்குதுன்னு சொல்லி அந்த பொருளை வாங்கி கொண்டு அந்த பிள்ளைங்கிட்ட சாக்லேட் கொடுத்து கொஞ்சம் இனிப்பு கொடுத்து விரட்டி விட்டுறாரு. அவர் தன் கடையில வைத்திருக்கிறார். அப்ப வீரர்கள் அந்த பக்கம் வர்றாங்க. அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. இது போன்ற ஒரு பொருளை இதுவரை பார்த்ததில்லை. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பரவசம். அந்த கடைக்காரை அடிச்சு போட்டு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போய் அரசனிடம் தருகிறார்கள். அரசன் அதை வாங்கி பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பொருளை கையில் வைக்கும் பொழுது, இதெல்லாம் புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, இது இவ்வளவு பெருசா இருக்கு, முட்டை போல இருக்குன்னு சொல்லி, இது யாருக்கு என்னவென்று தெரியும் என்று தன் மந்திரியிடம் கேட்கிற பொழுது ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல. அப்போ ஒரு மந்திரி சொல்றார், எங்க அப்பா முதியவர், அனுபவசாலி, ஒருவேளை அவர்கிட்ட கேட்டால் இதை பத்தி தெரியும் என்று சொல்லுகிற பொழுது உடனே உங்க அப்பாவை அழைச்சு வாங்கன்னு சொல்றாங்க. முதியவர் அரண்மனைக்குள்ள வருகிறார். அவங்க கையில இந்த பொருளை கொடுக்குறாங்க. அந்த பொருளை தன் கரங்களில் வாங்கியதான் தாமதம். அவருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, முகம் பரவசத்தில் விரிகிறது. அப்பா உதடுகள் திறந்து சொன்னார், இந்த பொருள் வேற ஒன்றும் கிடையாது, இதுதான் எங்க காலத்துல நெல் விதை என்று சொன்னார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நமக்கெல்லாம் நெல் விதை இத்தினுண்டா இருக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பெருசான விதையா என்று கேட்கிற பொழுது அப்ப அந்த முதியவர் ரொம்ப ஒரு அமைதியா சொன்னார், எங்க காலத்து நெல் விதை இவ்வளவு பெருசா இருந்துச்சு, ஏன்னா எங்க மனசு பெருசா இருந்துச்சு, எங்க உறவுகள் பெரிதாக இருந்தன, எங்க வயல்வெளிகளும் பெரிதாக இருந்தன, ஆனா பெரிய விதை இருந்தது. ஆனா இன்னைக்கு மனிதனுடைய மனசு குறுகி போச்சு, அவனுடைய உறவுகள் சிரித்து போனது. அவன் தான் வயல்ல என்ன விளையுதோன்னு பார்க்காம அடுத்த வயல என்ன விளையும் சொல்லி பொறாமை கண்களோடு பார்க்க ஆரம்பித்து விட்டான். எனவே இந்த நெல் விதையும் குறுகி போனது, மனம் சிரித்து போனதால் என்று சொல்லி அந்த முதியவர் அங்கு இருப்பவரிடம் பகிர்ந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குறுகி போனது, நம்முடைய உறவுகள் சிரித்து போனது, நம்முடைய பார்வைகள் குறுகி போனது. இந்த நிலையில, இந்த சிரித்து போன நிலையில நம்முடைய மனங்களும் உறவுகளும் வாழ்க்கையும் பெருக வேண்டும், நிறைவு வாழ்வு பெற வேண்டும் என்பதற்கான ஒரு மனமாற்றத்தை, ஒப்புரவை முன்னெடுக்க இன்றைய வழிபாடுகளும் வாசகங்களும் நமக்கு ஒரு பெரிய அழைப்பை விடுக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்லப்பட்ட ஊதாரி மைந்தனுடைய ஓமை, அதனுடைய கருவை நாம் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டோம் என்று சொன்னால், அந்த ஊதாரி மைந்தன் ஓமை யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் உணர்கிற பொழுது அதனுடைய கருவை நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், மத தலைவர்கள் தாங்கள் சுத்தமானவர்கள், தாங்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர்கள் பாவிகளோடு மாற்று மதம், மாற்று இனத்தோடு பேசுவதை, உரையாடுவதை, உறவாடுவதை தவிர்க்கிறார்கள். தாங்கள் கரைப்பட்டு விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு மாற்று மனிதர்களை, பாவிகளை தேடி சென்று அவளோடு உணவு அருந்துகிற பொழுது அதற்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். இந்த முணுமுணுப்புக்கான பதில் தான் இன்றைய ஊதாரி மைந்தனுடைய ஓமை. இன்றைய நற்செய்தியான ஊதாரி மைந்தன் ஓமையில 3 ஆளுமைகளை பார்க்கிறோம். முதல்ல இளைய மகன். அவனுக்கு மீச வந்தவன ஆசை வந்து தன்னுடைய தந்தையிடம் சொத்தை பிரித்து கொண்டு அவன் ரொம்ப தூரம் போயிடான் தந்தையை விட்டு. அந்த பிரிவுக்கு அடுத்து வருகிற தான் தோன்றித்தனமான வாழ்க்கை. அங்க போனோடனே நான் கொண்டு வந்த ரிசோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது. ஒரு பற்றாக்குறையில இருக்கிறான். பசி பட்டினில வறட்சியில தவித்து கொண்டிருக்கிறான். அங்க ஒரு தனிமை அவனை சூழ்ந்து கொடுக்கிறது. இந்த தனிமையை, இந்த வறட்சியை புனித அகஸ்டின் அழகாக சொல்வார், இறைவனை மறந்த நிலை என்று சொல்லி. இது இறைவனை மறந்த நிலை, அப்பாவை மறந்த நிலை, இல்லத்தை மறந்த நிலை, வாழ்க்கையை மறந்த நிலை. அதில் அவன் உழன்று கொண்டிருக்கிற பொழுது இந்த தொலைதூர தேசத்தை காரா மக்காரா என்று சொல்லி எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. காரா மக்காரானா ஒரு பெரிய வெற்றிடம். அவனுக்கு உள்ளும் புறமும் ஒரு பெரிய வெற்றிடத்துல அவன் உழன்று கொண்டிருந்தான். ரோஜா பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிற இறைவன் அழகாக சொல்லுகிறார், எப்ப ஊதாரி மந்தன் தன் தந்தையை விட்டு, இல்லத்தை விட்டு தொலைதூர தேசத்துக்கு போறானோ அங்கே அவனுக்குள்ள ஒரு பற்றாக்குறை, ஒரு வறட்சி, ஆன்மீக வறட்சி ஏற்படுகிறது. எப்படி அந்த வேற்று நாட்டினன் அந்த ஊதாரி மைந்தனை தன் பன்றிகளை மேய்க்க பயன்படுத்துகிறானோ, அதே போல சாத்தானை தேடி செல்கின்ற பிள்ளைகளை சாத்தான் என்ன பண்ணும்னா, தனது மனித நிலையை கபலீகரம் செய்கின்ற சிற்றின்ப ஆசையை தூண்டி
அதை மேய்க்க அவனை விட்டு விடுகிறது. எப்படி அந்த ஊதாரி மேய்ந்தன் தன்னுடைய பசியை பன்றிகளின் நெற்றுகளால் செய்ய முடியவில்லையோ, அதே போல ஆன்மாவின் தேடலை, பசியை இந்த உலக காரியங்களால், உலக இன்பங்களால் பூர்த்தி செய்ய முடியாது என்று சொல்லி ரோஜர் பாக்ஸ்டர் மிக அழகாக சொல்லுகிறார். புனித அகஸ்டினார் ஒரு பாவம் எப்படி ஊற்றெடுக்கிறது, எப்படி அது அடிமைத்தனமாக மாறுகிறது என்பதை பற்றி மிக அழகாக சொல்வார். ஒரு ஆசை அதீத ஆசையாக மாறுகிறது. அந்த அதீத ஆசை தொடர்ந்து செய்யப்படுகிற பொழுது வழக்கமாக மாறுகிறது. அந்த வழக்கம் எதிர்க்கப்படாத பொழுது, விமர்சிக்கப்படாத பொழுது ஒரு அவசியமாகிறது. அந்த அவசியம் தொடர்ந்து செய்கிற பொழுது அது ஒரு சங்கிலியாக மாறி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நம்மை சிக்க வைக்கிறது என்று சொல்லி தன்னுடைய புத்தகமான கன்ஃபெஷன் என்ற புத்தகத்துல ஒரு அழகாக விவரிக்கிறார். அந்த ஒரு பாவ சங்கிலிக்குள், அடிமைத்தனத்திற்குள் அந்த ஊதாரி மைந்தன் மாட்டிக்கொண்டான். அவனுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. நாமும் இன்று நம்முடைய அடிமைத்தனத்திற்குள், நம்முடைய போதை பழக்க வழக்கத்திற்குள், நம்முடைய கோபத்துக்குள்ள, பழிவாங்கும் உணர்வுக்குள்ள, சமூக ஊடகங்கள், வன்முறைகள், துரோகங்கள், இப்படி பல்வேறு பாவங்களுக்குள்ள நம்மளும் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இளைய மகனா இருந்தா கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிப்போம். எதை நான் விரையப்படுத்திக்கிட்டு இருக்கேன்? நான் எந்த மனிதனிலிருந்து, யாரிடமிருந்து நான் விலகி சென்று கொண்டிருக்கிறேன்? எனக்கு இருக்கிற பசி என்ன? என்னுடைய உண்மையான பசியை நான் எப்படி தீர்த்து கொள்ள முடியும்? அதற்கான வழி என்ன? அதற்கான நான் என்ன முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள் ஒரு சின்ன சிந்தனையை நமக்குள் நாம் ஆழ்ந்து யோசிப்போம். இரண்டாவது ஆளுமை மூத்த மகன். மூத்த மகனுக்கு இளைய மகனுக்கு ரொம்ப வேறுபாடுலாம் கிடையாது. இளைய மகன் சொத்தை பிரிச்சு கேட்கிற பொழுது மூத்த மகன் அதை எதிர்க்கல. இளைய மகனுக்கு அப்பாவுக்கு ஒரு பிணக்கு ஏற்படுகிற பொழுது மூத்த மகன் அந்த பிணக்கை ஒப்புரவு செய்ய எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல. இளைய மகன் தன் வீட்டுக்கு திரும்புகிற பொழுது அந்த உறவை ஏற்றுக்கொள்ள அவனால முடியல. அதே போல இளைய மகன் அவன் தொலைதூரதர்ஷத்துல இருந்து அவன் நேர போய் பார்க்கல மூத்த மகன். ஆனா ஒரு கற்பனையில அவன் செஞ்ச குற்றங்களாக ஒவ்வொரு குற்றமா இங்க பட்டியலிடுகிறான். 5வதாக அவங்க அப்பா தினந்தோறும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இளைய மகனை பார்க்க முடியலன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. மூத்த மகன் கூட இருக்கிறான். ஆனா அப்பாவுடைய மன வலிய அவன் உணரல. மூத்த மகன் தன் அப்பா கூட இருந்தாலும், குடும்பத்துல இருந்தாலும், உறவோடு இருந்தாலும் அவன் இங்க ஒரு அடிமையாத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அடுத்து அவங்க அப்பாவுக்கு அவன் கீழ்ப்படிந்தது உளமாற கீழ்ப்படிதல் கிடையாது, மாறாக ஒரு இறுக்கமான ஒரு கீழ்ப்படிதல், ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலாக கீழ்ப்படிதல் இருந்துச்சு. உண்மையிலே நம்ம யோசித்து பார்த்தோம்னா மூத்தவன் ரியலி பிளஸ்டு. அவனுக்கு சொத்து இருந்தது, குடும்பம் இருந்துச்சு, அப்பா இருந்தாரு, நல்ல உடல் வலிமை, ஆரோக்கியம் இருந்துச்சு, நண்பர்கள் இருந்தார்கள், வேலையாட்கள் இருந்தாரு, அவங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா இந்த விஷயங்களை அவன் உண்மையை நினைச்சு பார்த்திருந்தானா அவன் உள்ளம் நன்றி உணர்வோடு இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த நற்செய்தியில அவனுடைய உள்ளம் நன்றி உணர்வோடு இல்லை, மாறாக கோபத்திலையும் பொறாமையிலும் கொந்தளிக்கிறது. எதுக்கு பொறாமை, எதுக்கு கோபம்? தன்னை தன் தம்பியோடு ஒப்பிடுகிறான். அந்த ஒப்பீடு தான் அவனுக்கு அந்த கோபத்தை, பொறாமையை தருகிறது. இன்னைக்கு உலகத்துல 2 மனுஷன் தான். காலைல எந்திரிக்கிற பொழுது ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி, இந்த உறவை கொடுத்ததற்காக நன்றி, இந்த குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி, நான் இன்று செய்ய போகின்ற வேலைகளுக்காக நன்றி என்று சொல்லி நன்றி சொல்கிற மனிதன் ஒரு வகை. இன்னொரு வகை, காலையில எந்திரிக்கிற பொழுதே சுத்தி இருக்கிற குறைகளை பார்த்து முணுமுணுக்கிற, புகார் சொல்ற அந்த ஒரு மனுஷன், முணுமுணுக்கிற மனுஷன் இன்னொரு வகை. நம்ம 2க்கு நடுவில் நிற்க முடியாது. ஒண்ணு நன்றியை நோக்கி நகர்ந்து போவோம், இல்லது முணுமுணுப்பை நோக்கி, புலம்பலை நோக்கி நகர்ந்து போவோம். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நான் நன்றியுள்ள மனுஷனா இருக்கிறேன்னா இல்ல புலம்புகிற மனுஷனா இருக்கிறேன்னா? இறைவன் நமக்கு நிறைய செல்வங்களை தந்திருக்கார். நம்முடைய உடல், அதனுடைய ஆரோக்கியம், நம்முடைய ஆன்மா, நம்முடைய அறிவு, நமக்கு இருக்கிற வாழ்க்கை, நமக்கு இருக்கிற உறவுகள், நமக்கு இருக்கிற பணி, படிப்பு, நிறைய விடயங்களை இறைவன் உண்மையிலே நமக்கு தந்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம தோல்ல போட்டுக்கிட்டு ஆண்டவரை நன்றி உள்ள மனசோடு பற்றி கொள்ளாமல் இன்னைக்கு நமக்கும் பொறாமை, மற்றவங்களோடு ஒப்பிட்டு கொண்டு நமக்கும் கோபம், முணுமுணுக்கிற, புலம்புகிற ஒரு புத்தியா நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு யோசிக்கணும், நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன்னா இல்லை பொறாமப்படுறேன்னா? இல்லை மனசார யாராச்சும் நல்ல காரியங்கள் செய்கிற பொழுது, இல்லை மற்றவங்க அவன் நல்ல காரியம் செஞ்சிருக்கான்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லுகிற பொழுது என் மனசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா, இல்லாட்டினா என் வயிறு எரியுதா? நானும் நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறேன், நானும் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கிறேன், ஆனால் என்னை அங்கீகரிக்க யாரும் கிடையாது, என்னை அப்ரிஷியேட் பண்ண யாரும் கிடையாது, அவனை அங்கீகரிக்கிறார்களே, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே என்று சொல்லி என்னுடைய வயிறு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு நம்ம உட்காந்து யோசித்து பார்க்கணும். இந்த மூத்த மகனுக்கு முணுமுணுப்பும் புலம்பும் என்று அதிகமாக இருக்கா, இல்லை ஒரு நன்றி உள்ள ஒரு மனசா என் மனசு இருக்கிறதா? இன்றைய ஓமையில் இருக்கிற 3வது ஆளுமை இரக்கமுள்ள தந்தை.
அவர் ரெண்டு பேரையும் பார்க்கிறார். மூத்த மகனையும் பார்க்கிறார், இளைய மகனை பார்க்கிறார். ரெண்டு பேருக்கும் அன்பு தேவைப்படுகிறது, ரெண்டு பேருக்கும் மன்னிப்பு தேவைப்படுகிறது, ரெண்டு பேரும் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ரெண்டு பேரையும் அரவணைத்து இல்லத்திற்குள் கூப்பிடுகிறார். இந்த தந்தையின் அன்பு நிபந்தனையற்ற அன்பு, தியாக அன்பு, அகாப்பே. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அன்பு ஒரு நிபந்தனை உள்ள அன்பு. உனக்கு அறிவு இருந்தா, உனக்கு அழகு இருந்தா, உன்கிட்ட டப்பு இருந்தா, காசு இருந்தா, உன்கிட்ட ரிசோர்ஸ் இருந்தா நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அன்பை விலைக்கு வாங்குற, அன்பை நிபந்தனையோடு செலுத்துகிற ஒரு அன்பாக உலக அன்பு இருக்கிறது. ஆனால் தந்தையின் அன்பு நிபந்தனையற்ற ஒரு தியாக அன்பாக எந்த ஒரு நிலையிலும் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள அன்பாக இருக்கிறது. அதனால்தான் அந்த இளைய மகன் வருகிற பொழுது அவனுக்கு நல்ல ஒரு ஆடையை உடுத்துகிறார். ஏன்னா அவன் அவமானத்தால் கூனி குறுகி போயிருக்கிறான். அந்த அவமானத்தை மறைப்பதற்காக நல்ல துணியை தருகிறார். அவனுக்கு மோதிரத்தை தருகிறார். இன்றிலிருந்து நீ எங்களுடைய நம்பிக்கைக்குரியவன். எங்களை விட்டு போனாலும் நீ எங்களுடைய நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் இன்னிலிருந்து நீ எங்கள் நம்பிக்கைக்குரியவன், இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டாய் என்பதற்கு அடையாளமாக அந்த மோதிரம் அறிவிக்கப்படுகிறது. மிதியடி கொடுக்கிறாங்க. எதுக்கு? அன்றைக்கு அடிமைகள் மிதியடி போடுவது கிடையாது. இது அடிமை கிடையாது, இந்த வீட்டின் இளவல், இவன் உரிமையானவன் என்று சொல்லி அவனுக்கு அந்த மிதியடி கொடுக்கிறாங்க. இப்படி தன்னை தேடி வருகிற, இன்னும் சொல்லப்போனா தன்னை தேடுவதில்லை, மாறாக இவர் தேடி செல்கிறார். பசிகா என்று அழைக்கப்படுகிற ரபி ஒரு அழகான கதை சொல்வார். ஒரு இளவரசன் தன் தந்தையை விட்டு வெகு தொலைவில் போயிடறான். 100 நாளா வீட்டுக்கு வரல. அப்ப நண்பர்கள்லாம் போய் சொல்றாங்க, டேய் அவங்க அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, வாடா வாடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் மறுக்கிறான். அப்ப மீண்டும் நண்பரிடம் அவர் செய்தி சொல்லி அனுப்பிவிடுகிறாரு அந்த தந்தை. தயவுசெய்து அவன்கிட்ட போய் சொல்லுங்க, அவனால் முடிந்த தொலைவு என்னை நோக்கி வரட்டும், மற்ற தொலைவு நான் கடந்து வந்து அவனை பார்க்கிறேன் என்று சொல்லி தன் தந்தை என்று அந்த தந்தை தன் மகனுக்கு சொல்லி அனுப்பிவிடுகிறார். அதே போல நம்முடைய இறை தந்தை, நாம் ஒரு அடி எடுத்து வைக்கிற பொழுது இறைவனை நோக்கி அவர் பல 1000 அடிகள் எடுத்து வந்து நம்மை ஒப்புரவாக்கி கொள்ள, தன்னுடைய உறவில மீண்டும் சேர்த்து கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். இந்த ஒரு நிபந்தனையற்ற அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் சொந்தக்காரர் அந்த அப்பா. அந்த அப்பாவுடைய நல்ல குணம், மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்கு தேவை. இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், எனக்கு மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்கான்னு சொல்லி. இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கிற அழைப்பு, கிறிஸ்துவுக்குள் நாம் புது படைப்பாக மாற வேண்டும் என்பதுதான். முணுமுணுப்பை விட்டுவிட்டு நன்றி உள்ள ஒரு மனிதனாக நம்ம மாறணும். இந்த கிறிஸ்துவில் புது படைப்பாக மாறினா நம்ம பிராக்டிக்கலா என்ன செய்யணும்? விஷயம், நம்முடைய குற்ற பலிகள், நம்முடைய குற்ற உணர்வுகள், நம்முடைய பாவங்கள் என்ன என்பதை உணர்கிற ஒரு நிலை. இன்னைக்கு முதல் வாசகத்துல பார்க்கிறோம், யோசுவா தன் மக்களை யோர்தான் நதியை கடந்து கூட்டி சென்று கில்கால் அந்த சமவெளி பகுதியில உட்கார வச்சு அங்க சொல்றாரு, இந்த கில்கால் பகுதியில இறைவன் உங்களிடமிருந்து எகிப்திய குற்ற பழியை நீக்குகிறார் என்று சொல்லி அவங்ககிட்ட சொல்றாரு. எகிப்திய குற்ற உணர்வு என்ன? 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு, எகிப்தில் அவங்க அடிமைத்தனமா வாழ்ந்தார்கள், அந்த அடிமைத்தனம் ஒரு குற்ற பழி. இல்லாட்டினா அவர்கள் 40 வருடங்கள் அந்த பாலைவனத்துல வருகிற பொழுது இறைவன் நல்ல உறவுல கிடையாது. அவங்க இறைவனை எதிர்க்கிறார்கள், இறைவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள், முணுமுணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இறைவன் அந்த குற்றப்பழியை நீக்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லாட்டினா விருத்த சேதனம் செய்யாத ஒரு நிலை. எகிப்தில் இருக்கும்போது அவங்க விருத்த சேதனம் செய்யலை. ஏன்னா ஒவ்வொரு எபிரேயனும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. எகிப்தில் செய்யலை. இந்த 40 வருட அந்த பாலைவன வாழ்க்கையில, அந்த விடுதலை பயணத்துல அவங்க செய்யலை. அந்த குற்றப்பழி அவர்களிருந்து நீக்கப்படுகிறது என்று சொல்லி யோசுவா அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், நம்முடைய கில்கால் என்ன? நம்ம எந்த குற்ற பலியை சுமந்து கொண்டிருக்கிறோம், எந்த குற்றத்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், எந்த பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம், எதிலிருந்து நாம் இன்று அகழ வேண்டும், எந்த சாபத்திலிருந்து நாம் அகழ வேண்டும். இன்னும் அழகா யோசுவா அவங்களுக்கு வலியுறுத்த, இந்த 40 ஆண்டுகள் ஒரு அலைச்சலான வாழ்க்கை, அலைக்கழிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த அலைக்கழிக்க வாழ்க்கை விட்டு யோர்தான் நதியை கடந்து இந்த கானான் தேசத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கானான் தேசத்துல நீங்க ஒரு நிலையா வாழ போறீங்க. நிலையான ஒரு இடத்துல உங்களுக்கு என்று வீடு கட்டி ஒரு நிலம் வச்சு நீங்க நிலையா வாழ போகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். ஆக இதுகரை விட்டு நம்முடைய வாழ்க்கையின் அலகழிக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய சிற்றின்ப ஆசைகளால், நம்முடைய பாவங்களால் இன்னைக்கு அலகழிக்கப்பட்டு அங்கே இங்கே ஆலை பாய்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இங்கே கீழ்கால கொஞ்சம் அமைதியா ஆண்டவர் நினைச்சிருந்து அவருடைய நங்குரம் பாய்ச்சப்பட்டு நீ இரு என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார். எனவே இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், எந்த குற்ற உணர்வால நம்முடைய உள்ளமும் உடலும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு கீழ்கால் தேவை. நம்முடைய குற்ற பழிகள் நீக்கப்பட வேண்டும். அதை நாம் உணர்ந்துக்கிறவர்கள் தான் அது நமக்கு கிடைக்கும்.
இரண்டாவது விஷயம் ஒப்புரவு. பாவம் ஒப்புரவை உடைக்கிறது, உறவை உடைக்கிறது. யார் யாருக்குள்ள உறவை? நமக்கும் இறைவனுக்குள்ள உறவை, நமக்கு அடுத்தவர்களுள்ள உறவை, நமக்கு நம்மோடு கூட உறவை, நமக்கும் இயற்கைக்குள்ள உறவை உடைக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒப்புரவாகணும். நமக்கும் இறைவனுக்குள்ள உறவிலே வளரணும், நமக்கும் பிறருக்குள்ள உறவில வளரணும், ஒப்புரவாகணும். நமக்கு நம்மோடு உள்ள உறவுல, அதான் அழகா சொல்வாங்க, இந்த ஓமையில மூத்த மகன் இளைய மகன் என்று இரு பிரிவுகள் இருப்பது போல நமக்குள்ளேயே மூத்த மகன் இளைய மகன் இருக்கலாம். நம்முடைய மூத்த மகன் இளைய மகன் அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற மூத்த மகன் இளைய மகனை பார்த்து திருப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அது ஏதாச்சும் முன்னெடுக்கிற பொழுது நீ சரியில்லை சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே போல நம்மகிட்ட இருக்கிற இளைய மகன் ஏதாவது சிற்றின் பாசில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. நமக்குள்ள ஒரு உள்ளார்ந்த போர் நடந்து கொண்டிருக்கலாம். அதான் அழகா சொல்லுவாங்க, கவுன்சிலிங் சைக்கோ தெரப்பில ஒரு தெரப்பி இருக்கும், அதுக்கு பேர் கெஸ்டால்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. கெஸ்டால்டன் என்பது ஒரு ஜெர்மானிய வார்த்தை. கெஸ்டால்டன்னா பிரிந்து கிடப்பதை நான் ஒன்று சேர்த்து, அதாவது பிரிந்து கிடக்கிற விடயங்களை ஒன்றோடு ஒன்று உரையாடல் கொண்டு வா, ஒப்புரவு கொண்டு வா என்பதுதான் கெஸ்டால்டன், கெஸ்டால்ட் தெரப்பி. அதே போல் நமக்குள் இருக்கிற ஒன்று ஒன்று பிரிந்து கிடக்கிற விடயங்களை ஒன்றோடு ஒன்று ஒரு உரையாடலுக்குள் கொண்டு வருவது, நமக்கும் இறைவனுக்குள்ள உரையாடலை கொண்டு வருவது, நமக்கும் பிறருக்குள்ள உரையாடலை ஒப்புரவை அதிகரிப்பது, நமக்கும் இயற்கைக்குள்ள உள்ள உரையாடலை ஒப்புரவை அதிகரிப்பது. அந்த ஒப்புரவு தேவை. இன்னைக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கொடை ஒப்புரவு அருட்சாதனம். எப்ப நம்ம செய்கின்ற பாவங்களை, பிறருக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக செய்கின்ற பாவங்களை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுக்கிற பொழுது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் ஒப்புரவு கொண்டு வருகிற வல்லவராக இருக்கிறார். அந்த உறவை புதுப்பிக்கிற வல்லவராக இருக்கிறார். இந்த தவ காலத்துல நல்ல பாவ சிக்கலை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல பிறருடைய உறவை ஒப்புரவாக்கிக் கொள்வது, அது எப்படி? மன்னிப்பது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம்தான். ஒருத்தர் நமக்கு எதிராக செய்கிற பொழுது நம்மை காயப்படுத்துகிறது, மன்னிப்பது கஷ்டம்தான். இன்னைக்கு ரொம்ப ஆழமா உணர்ந்து கொள்ள மன்னிப்பு என்பது என்ன என்று சொல்லி, ஒருத்தர் நம்மை காயப்படுத்துறானா அந்த காய் நம்மளை கஷ்டப்படுத்துது. மன்னிப்பது என்பது அதில் கஷ்டப்படுத்துவது இல்லை என்று சொல்லி மறுப்பது கிடையாது. மன்னிப்பு நம்ம அழகா ஒரு நிகழ்வை பார்க்கிற மத்திய 18ஆம் அதிகாரம் 21 32 வசனத்து வரைக்கும் ஒரு அரசன் தன்னுடைய ஊழியனுக்கு கடனா கொடுத்திருக்காரு 10,000 தாளந்துகள். அப்படி அவரை நெருக்குகிற பொழுது அவன் சொல்றான், ஐயா மன்னிச்சிருன்னு சொல்றான். உடனே அந்த அரசன் அந்த ஊழியனுடைய கடனை மன்னித்து தள்ளுபடி செய்கிறார். அந்த நிலை தான் நமக்கு வேணும். அதே ஊழி இன்னொரு துளியன் அவனுக்கு 100 தனாயிரம் கொடுக்கணும், அவன் கழுத்து பிடிச்சிட்டு அவன் மன்னிக்காம இருக்கிறான், அவன் கடனை தள்ளுபடியாமல் இருக்கிறான். மன்னிப்புனா என்னன்னா கடனை தள்ளுபடி பண்ணுவது. ஒருத்தர் நமக்கு எதிராக கஷ்டப்படுத்திருக்கு, நம்மளை காயப்படுத்திருக்கன்னா உட்காந்து அவன் என்னென்ன கஷ்டப்படுத்தினா அது எனக்குள்ள என்னென்ன விளைவுகளை உருவாக்குன்னு சொல்லி லிஸ்ட்டை போட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு கடவுளுடைய ஆசிரால், கடவுளுடைய இரக்கத்தால், கடவுளுடைய உடனிருப்பினால் இந்த கடனெல்லாம் நான் தள்ளுபடி செய்கிறேன், அது மேல நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஒரு நிலை எடுப்பதுதான் உண்மையான மன்னிப்பு. உண்மையான மன்னிப்பு என்பது நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்ச்சியும். எனவே மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு நல்லதோ கிடையாதோ, ஆனா எனக்கு நல்லது, என்னும் இருக்கிற சுமைகளை இறக்கி வைத்து விட்டு நாம் முன்னோக்கி செல்வதற்கு. எனவே அந்த மன்னிப்பு நமக்குள்ள ரொம்ப தேவை. கடைசியா நாம் செய்ய வேண்டியது ஒப்புரவின் கருவிகளை நம்ம மாறணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இவையாவும் கடவுளின் செயலே, அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கும் திருப்பணிகளை நமக்கு தந்துள்ளார் என்று சொல்லி. எனவே இந்த ஒப்புரவாக்கும் திருப்பணியை நம்ம முன்னெடுத்து நம்முடைய சொல்லால், நம்முடைய செயலால், நம்முடைய வாழ்க்கை முறையால் அந்த ஒப்புரவை பிறருக்கு தருகிற மனிதர்களாக, கருவிகளாக நம்ம மாறணும், வாழணும். இதை நம்ம நிறைவாக ஆஸ்வதிப்பார். ஆமென்.